ஷபா எப்பா ரொம்ப வெயிலா இருக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப குளிரா இருக்கா? எனக்கு ஆனா ரொம்ப வேர்க்குது. உடம்பெல்லாம் டயர்டா இருக்குது. இவ்வளோ தூரம் நல்லா ஆட விட்டுட்டாங்கப்பா. என்ன பண்றதுன்னே தெரியல. தாகமா இருக்கு. ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு. பக்கத்துல ஏதாவது கடை தெரியுதா உங்களுக்கு? எங்க இருக்கு? ஐயோ காணுமே, எங்க கடைய காணோம். அட கடை இங்க இருக்கு. சரி, நம்ம கடையில போயிட்டு ஏதாவது ஜூஸ் வாங்கி குடிக்க முடியுதான்னு பார்ப்போம். சார் வாங்க தம்பி, என்னப்பா இந்த பக்கம்? என்னப்பா வேணும் உங்களுக்கு? சார், வெயில் பயங்கரமா அடிக்குது சார். வாங்கப்பா, நம்ம ஜிஎஸ்எம் மெட்ரோ பஜார்ல எல்லாமே இருக்கு. உங்களுக்கு தேவையானது என்னவோ எல்லாமே இருக்கு. உங்களுக்கு சார், என்ன அதெல்லாம் வேணும்? எனக்கு வேணாம் சார். எனக்கு ஒரே ஒரு ஜூஸ் பாட்டில். ஒரே ஒரு ஜூஸ் பாட்டில் வேண்டாம். ஜூஸ் பாட்டில் தானே சார் வேணும். சார், ஒரு போயிட்டு 5 நிமிஷத்துல வாங்க, நான் எடுத்து வைக்கிறேன், நீங்க வந்து குடிங்க, ஓகேவா? சார், இது என்ன சார், ஏதோ ஆயில்னு போட்டிருக்கு. சார், இது வந்து குடிச்சா ஒன்றும் ஆகாது. பரலோகத்துக்கு போகணுன்னா குடிக்கலாம் சார். இது ஏதோ குடிச்சு பாக்குறேன் சார். குடிச்சு சார், பெனாயில் சார். இது பெனாயிலா? சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார். சார் என்ன சார், பெண்ணு ஆயில்னு தனியா எழுதிட்டு பெனாயிலுங்கிறீங்க? சார், அது வந்து பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி சார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சார். சரி சார், எனக்கு ஜூஸ் எல்லாம் வேணாம். நான் வேணா இந்த தண்ணியை குடிச்சுக்கவா? சார், இது வந்து நார்மல் வாட்டர் இல்லை சார். இது வந்து ஹை குவாலிட்டி வாட்டர். நீங்க என்ன குடிங்க. குவாலிட்டி சார்? ஹை குவாலிட்டி சார். குடிங்க, ஆனா உடம்புக்கு ரொம்ப ஹை நல்லது சார். குவாலிட்டியா? அப்படின்னா நீங்க வந்து என்ன சார் படிச்சிருக்கீங்க? நான் சும்மா கூலி வேலை பார்க்குறேன் சார். அப்படியா சார்? இது வந்து ஹை குவாலிட்டினா படிச்சவங்களுக்கு தான் சார் தெரியும். அப்படிங்களா சார்? சரிங்க ஆமா சார். இதோட விலை எவ்வளோ சார் இருக்கும்? சார், ஜஸ்ட் 1500 தான் சார். 1500? சார், பக்கத்துல போய் சவனப்பு வாங்கினாலே 40 ரூபா தான் சார். சார், இது ஜிஎஸ்எம் மெட்ரோ பஜார். இங்க வந்து இந்த மாதிரி ஹை குவாலிட்டி மட்டும் தான் கிடைக்கும். உலகம் முழுசும் இருக்குது சார். நான் வெளில வேற ஏதாவது கடையை பார்த்துட்டு போறேன் சார். ஜூஸ் குடிக்கணும்னு வந்தது தப்பு தான் சார். ஆஃபர் போங்க சார். 1100 நான் வரல ரூபாய்க்கு சார். நீங்களே வச்சுக்கோங்க சார். தம்பி, 1100 ரூபாய்க்கு பண்ணி தரேன்பா. சார், போயிட்டாரு. வரலாம் வச்சு எங்க பிசினஸ் பண்றது? டேனி, ஜிஎஸ்எம் சர்ச்சு கேள்விப்பட்டிருக்க, ஜிஎஸ்எம் மெட்ரோ பஸ்ஸார் கேள்விப்பட்டிருக்க? இப்போதான் கேள்விப்படுறியா? வா, என்ன இருக்குன்னு பாப்போமா? வாங்க சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? இந்த கடையில் என்னெல்லாம் இருக்கு? சார், ஆல் இந்தியா ஆல் ப்ராடக்ட் அவைலபிள் சார். இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸ் தானா? எல்லாமே இருக்கும் சார். உங்களுக்கு என்ன சார் வேணும்? பாத்தீங்களா இந்த இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்டு? இது என்னது சார், இது வந்து ஹை குவாலிட்டி ஃபேன். சுவிட்ச் போடாம ஃபேன் ஓடும் சார். சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடும்? சுவிட்ச் போடாம ஓடும் சார். போடாம ஓடும். இல்ல, ரெக்கை இல்லாம இருக்கே, அதான் என்னன்னு கேக்குறேன். கையால சுத்தி விட்டுக்கணும் சார். அது நாங்க மேல போயிட்டு மேல போட்டு விட்டுட்டு கையால விசிறியணும் சார். காத்து வரும் தானா. இது வைஃபை 6.0 நினைக்கிறேன். எஸ் சார், ஆஃப் கோர்ஸ். இது பிரைஸ் அப்ப பாத்துக்கோங்க, முடிஞ்ச பிறகு வாங்கிட்டு போங்க, சரியா? இதோட பிரைஸ் என்ன சார்? பிரைஸ் ரொம்ப கம்மி சார். இது வந்து நீங்க எங்கேயுமே இந்த மாதிரி வாங்க முடியாது. இது ஒரு 10,000 தான். 10,000? ஆமா சார், ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மியா சொல்றீங்களா? ஆமா சார், பக்கத்து கடையில போனீங்கன்னா இது 15,000 சொல்லுவாங்க. சரி, இது என்ன ஸ்பீக்கரு? இது வந்து புதுசா வந்த, இப்பதான் சார், நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. ஸ்பீக்கர் வந்து இது சாம்பிள் தான். 2 சைடுல மாட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இது சாம்பிள். இந்த ஸ்பீக்கருக்கு பின்னாடி கனெக்டர் கூட இல்லை பாருங்க. ஸ்பீக்கருக்கு பின்னாடி கனெக்டர் கூட இல்லை. இன்டர்நேஷனல் ப்ராடக்ட். இந்த ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா, நீங்க பாட்டை போட்டு விட்டுட்டு வாயில பாடினீங்கன்னா சவுண்டு கேட்கும் சார். அப்படி ஒரு நியூ டைப். இது வந்து 50,000 தான். நீங்க வந்து வாங்கிக்கலாம். ரெண்ட் வேணாலும் கிடைக்கும் சார் 1000 ருபீஸ்க்கு. இப்போ செக் பண்ணலாமா சார்? சார், இப்போ கரண்ட் இல்லை சார், ஃபேன் மட்டும்தான் ஓடுது. யூபிஎஸ்ஸா சார்? ஆமா சார். மாத்தி விடலாமா? இது ஹெவி வோல்டேஜ் சார். இதுக்கு வந்து கரண்ட் பத்தாது. உள்ள மண் இருக்குமா, ஏதாவது இருக்குமா சார்? திறந்து கூட காட்டுறோம் சார் உங்களுக்கு வேணா. ஓபன் பண்றீங்களா? தம்பி, யாரும் இல்லை சார். இன்னைக்கு ஒர்க்கர்ஸ் வரல இன்னைக்கு, அதனால ஒன்றும் பண்ண முடியல. நான் உங்களுக்கு அப்புறம் திறந்து காட்டுறேன் சார். நீங்க வாங்கிட்டு போய் செக் பண்ணிக்கோங்களேன். சரி, நீங்க இவ்வளவு தூரம் பிசினஸ்ல வளர்ந்துருக்கீங்களே, இதுக்கான ரகசியம் என்ன? எப்படி நீங்க டெவலப் பண்ணீங்க? சார், அது பெரிய கதை சார். நீங்க வந்து பெரிய பார்ட்டி மாதிரி தெரியுது. அந்த சேரை போட்டு உட்காருங்க சார். சார், நீங்க கேட்டோன்னே நான் என்னோட பிஸ்னஸ் ரகசியத்தை சொல்லிட்டேன்னா எனக்கு வந்து அப்புறம் மார்க்கெட்டிங்ல ரொம்ப அடி விழுந்துடும். இது பெரிய பெரிய ஆட்கள் உள்ள இதுக்குள்ள இருக்கு.
அதனால நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித் தரணும்னா நீங்க எனக்கு ஒரு எதிர்பார்க்குறீங்களா ஏதாச்சும்? ஏதாவது கொஞ்சம் நீங்க செய்யணும் சார், பார்த்து. எவ்வளோ? உங்களுக்கு எவ்வளோ வேணும்? சார் ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் பார்த்து போட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க எங்க ரகசியத்தை சொல்றோம் சார். எடுத்துருவோம். என்ன சார் சொன்னோன்னே எடுத்து கொடுக்குறீங்க? ஒருவேளை கொஞ்சம் கூட கேட்டிருக்கலாமோ? தெரியாம கொடுத்துறேன். சார் ரொம்ப நன்றி சார், தெரியாம கொடுத்ததுக்கு. சார் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ், ஹை குவாலிட்டி பிஸ்னஸ். இதை வந்து நீங்கள் வெளியில் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, நான் உங்களுக்காக சொல்கிறேன். இது எப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஃபண்ட், ஒரு லோன் ஒன்று கலெக்ட் பண்ணும் சார். நம்ம பக்கத்தில் ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு ஒரு லோன் ஒன்று எடுங்க சார். ஒரு லோன்னா நீங்கள் கம்மி அமௌண்ட்டாக எடுக்கக்கூடாது. கம்மி அமௌண்ட்டாக எடுத்தால் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் ஒரு 1 கோடி ரூபா எடுத்தீங்கன்னா அவங்க டக்குன்னு கொடுத்துருவாங்க. எந்த பேங்க் சார்? சார் பேங்க் வந்து அது ரகசியம் சார், டீலாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு போக போக சொல்கிறேன் சார். நீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க இந்த பிசினஸ்? சார் எங்களுக்கு வந்து பெரிய பெரிய பாஸ் இருக்குது, அவங்களெல்லாம் உள்ளே நுழைக்க முடியாது. அவங்கள பார்க்கலாமா சார்? அவங்கள பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். அவங்க வந்து அவர் வந்து நான் உங்களுக்காக சொல்கிறேன், அவர் பேர் ஜிந்தா. அவர் கொடுத்த பந்தாவான ஐடியா தான் இது. அவர் கொடுத்த பந்தாவான ஐடியா இது என்னன்னா, நீங்கள் வந்து பேங்க்லேருந்து ஃபஸ்ட்டு பணத்தை வாங்கிக்கணும் சார். சார் இது வந்து ரொம்ப ரகசியம், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இது வந்து போலீஸ் எல்லாம் பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். நீங்கள் இப்போ ஒரு 1 கோடி ரூபா வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா வீட்டில் போயிடணும். போயிட்டு ஃப்ளைட் எடுத்துகிட்டு வெளியூருக்கு போயிடணும் சார். போயிட்டீங்கன்னா லோன் கேட்க யாரும் ரிட்டர்ன் வர மாட்டாங்க. அப்போ நீங்கள் இந்த காசை வச்சு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பிஸ்னஸை போட்டு நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலாம் சார். இது பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் சார். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி வாட்டர் ப்ரைஸே கிடையாது சார். இது வந்து நீங்கள் பிடிச்சி விற்றீங்கன்னா இதோட ப்ரைஸ் 1500 சார். இது வந்து நார்மல் வாட்டர் தான். நம்ம பெனாயில்னு விற்றோன்னா வாங்கி ஊற்றி கழுவுவாங்க சார். இதை வந்து ஸ்பீக்கர் சொன்னீங்களே அது எப்படி சார், இந்த ஸ்பீக்கர் வந்து ஆக்சுவலி ஹை குவாலிட்டி தான். ஆனால் என்ன காயலாங்கடையிலேருந்து எடுத்தது சார். ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்களா சார்? ஆமாம் சார், இம்போர்ட்டட். ஆனால் வந்து கொஞ்சம் சார் இது சாம்பிள் சார். சைடில் 2 நிற்கிது பாருங்க சார். செக்கிங்லாம் அதில் போட்டு காமிச்சிருவீங்க? ஆமாம் சார், கேட்டால் அதில் போட்டு காமிச்சு நம்ம ஏமாத்திடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிட்டர்ன் ஆப்ஷன்லாம் வந்தா சார். ரிட்டர்ன் ஆப்ஷன் நம்ம கடையில் கிடையாது சார். அதான் பெனிஃபிட். ஆமாம் சார், இன்னைக்கு நம்ம கஸ்டமர் வேறு இன்னைக்கு ஆள் குறைவு. அதனால தான் உங்களுக்கு நான் சீக்ரெட் சொல்லித்தரேன் அந்த ஜிந்தாவை பார்க்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் சார். உங்களுக்காக உங்கள் நல்ல நேரம் அவர் வராரு. நான் வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், வருவார் சார். Hello. Yeah. Okay. I'll come to the work. Hi. ஓ சார், வாங்க சார், எப்படி இருக்கீங்க? Oh, Ben, how are you? I'm fine. Oh, fine. வாங்க உட்காருங்க சார், உட்காருங்க. Oh, சார். இவங்க தான் அந்த ஜிந்தாவா? இவங்க தான் பந்தாவான ஜிந்தா. வாங்க சார், வாங்க சார். வாங்க உட்காருங்க. உட்காருங்க சார். இருக்கு சார், தொடச்சிக்கிறேன் சார். உட்காருங்க. oh, hello. Nice to meet you. I am Jinda that Banda. சார் எங்க இருந்து வந்திருக்கீங்க? This is my என்னோட கடை இது. நீங்களும் அதே ஜிஎஸ்எம் மெட்ரோ பஸார் தான் வச்சிருக்கீங்க? ஆமா, நீங்க தான் அந்த ஓனரா? வெளில சொல்லிக்கிறது இல்ல, நான் தான் அந்த ஓனர். சொல்லுங்க, நீங்க யார் இவங்க? சார் இவங்க வந்து நமக்கு கொஞ்சம் வேண்டப்பட்ட பார்ட்டி. இவங்களுக்கு வந்து நம்ம ரகசியத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ரகசியம் நமக்குள்ள அந்த ரசம் ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லை, இந்த கடை வந்து இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்குல்ல, அது வந்து எங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் எங்களோட பிஸ்னஸை வந்து நாங்களும் டெவலப் பண்ணுவோம். நாங்கள் நிறைய சீக்ரெட் வச்சுருக்கோம். இதெல்லாம் சொல்லணும்னா பல லட்சங்கள் ஆகும். சார் உங்க பேர் தான் ஜிந்தா? என் பேர் தான் அந்த ஜிந்தா. பந்தாவான ஐடியா கொடுத்ததுல நீங்க தானா? நான் தான். சொல்லுங்க, சரி, அது எங்களுக்கும் சொல்லுங்க கொஞ்சம் சார். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு 50,000 தரீங்கன்னா நான் உங்களுக்கு பணத்தோட உச்சத்தை காட்டுறேன். நீங்க இவ்வளோ வாங்குறீங்க, எந்த பேங்க்ல வாங்குறீங்க நீங்களும்? அது அந்த சாரும் தண்ணறாங்க, நீங்களும் தண்ணறீங்க. அது அந்த பேங்க்கு கீழே ஆரம்பிக்குமா? ஜி ஜி எஸ். ஜி 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 இல்லை ஜி ஜி எஸ். எஸ் எம். ஏன் தயங்குறீங்க? நம்ம பேங்க் தான், சொல்லுங்க சார். நம்ம பேங்கா? நம்ம பேங்க் தான். நம்ம பேங்க். நீங்க? சார் சார் நான் இது கடை என்ன? நான் வந்து ஜிஎஸ்எம் பேங்க் மேனேஜரு, இவர் வந்து போலீஸ். நீங்க என் பேங்க்ல இருந்து தான் நீங்க காசே லோன் போட்டிருக்கீங்க. அதனால வந்துருங்க, இனிமேல் இந்த கடையை ஓப்பனே பண்ணக்கூடாது. சீல் போட்டுருங்க சார். ஜிஎஸ்எம் கடையை வந்து க்ளோஸ் பண்ணிருங்க.
ஒரு காலம் இந்த கடையை வந்து ஓபன் பண்ண. ஐயோ என் கடை போச்சு, என் கடை போச்சு. 10 வருஷமா ஓட்டுனேன், கடை போச்சு. இதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா? இதெல்லாம் பார்க்க மாட்டாரா? கஷ்டப்பட்டு உழைச்சேன். தம்பி பெண்ணு, பெண்ணு சொல்லுங்க சார், நீங்க ஏன் பாலற? சார் கஷ்டப்பட்டு இந்த கடையை 10 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி, நேத்தி வந்து ஒருத்தரால கடை போச்சு சார். எல்லாத்துக்கும் காரணம் ஏசப்பாதான் சார். அவர் தான் சார், கண்ணு இல்லையா சார்? பார்க்க மாட்டாரா சார் இதெல்லாம்? ஏம்பா, நீ ஒரு தப்பான ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து அவன் கொடுக்குற தப்பான ஆலோசனையை கேட்டு நீ இந்த கடையை வச்சு இப்போ போலீஸ்ட மாட்டி எல்லாம் யார் பிரச்சனை? நீ பண்ண பிரச்சனை தானே? ஆமா சார். அப்ப நீ கடவுளை சொல்லி என்ன ஆக போகுது? கடவுளை சொல்லலாமா? சொல்லக்கூடாதுதான் சார். சரி, இனிமே அப்படி பண்ணாத, சரியா? சரி ஓகே. நீ வந்து ஏசப்பாவை முழுசாக அறிஞ்சுக்கிட்டு ஆவியானவர் சொல்ற வழியில நடந்தினா என்ன கிடைக்கும்? அது கிடைக்கும் சார். ஏதாவது இல்ல, ஆசீர்வாதம் கிடைக்கும், சரியா? சரி. சரி, ஓகே. இந்த கார்டை பாரு, இதுல என்ன எழுதியிருக்கு? ஹெல்ப் டிஸ்க். ஹெல்ப் டெஸ்க். இங்க என்ன எழுதியிருக்கு? ஹெல்ப் டெஸ்க். இது எங்கெங்க பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா யாராவது? யாரும் பார்த்தது இல்லையா? இது எங்க இருக்குன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, இங்கெல்லாம் இது இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு வழி தெரியலனாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலோ நீங்கள் அங்கே ஹெல்ப் டெஸ்கில் போய் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு வழி சொல்லி உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணி அனுப்புவாங்க, சரியா? இதுதான் இந்த ஹெல்ப் டெஸ்கில் உள்ளவங்களோட வேலை. அதுபோல் நம்ம வாழ்க்கையிலையும் ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்காரு, சரியா? தெரியுமா ஆவியானவர் இருக்கிறது? தெரியுமா? யார் யாருக்கு தெரியும் ஆவியானவரை பற்றி? சரி, ஆவியானவர் நம்ம வாழ்க்கையிலையும் ஹெல்ப் டெஸ்கில் இருக்காரு, சரியா? நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் உங்களை டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு வழி தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் வழி கேட்கும் போது அவர் என்ன பண்ணுவார்? உங்களை நல்ல வழியில் நடத்தி வெற்றியை கொடுத்து ஆசீர்வாதம் தருவார், சரியா? கதை புரிஞ்சா எல்லாருக்கும்? சரி, ஓகே, நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. சூப்பர்.